தமிழ்நாடு முழுக்க ஏன் இந்தியா முழுக்க ட்ரெண்டிங்கா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா கங்கை கொண்ட சோழபுரம். இத்தனை ஆண்டுகள் கழிச்சு இப்போ திடீர்னு இந்த கோவில் இவ்வளோ ட்ரெண்ட் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை தான் இதுக்கு காரணம். இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டின ராஜேந்திர சோழனுடைய 1000வது பிறந்த நாள், அதான் சதய விழான்னு சொல்லுவாங்கல்ல. இந்த சதய விழாக்கு பாரத பிரதமர் மோடி அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து விழாவை சிறப்பிச்சதோடு மட்டும் இல்லாம ராஜேந்திர சோழனுடைய நாணயத்தையும் வெளியிட்டாரு. இது வந்து தமிழ்நாட்டுக்கே எவ்வளவு பெருமை சேர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதுவும் இல்லாம தமிழ்நாடுன்றது வந்தார வரவேற்கிற நாடு. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த பிரதமர் மோடி அவர்களை நம்முடைய முதல்வரா இருக்கட்டும் துணை முதல்வரா இருக்கட்டும் யாருமே வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடல. நீங்க உடனே கேட்கலாம், முதல்வரே உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அப்படி இருக்கும் பொழுது அவர் வான்னு கூப்பிடலன்னா இவர் வரமாட்டாரா அப்படின்னு. சரிங்க, அவருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, பிஸியா இருப்பாரு, அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். துணை முதல்வர் எங்க போனாரு? முதல்வர் இல்லாத சமயத்துல தமிழ்நாட்டை பாத்துக்கணும், நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கவனிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக துணை முதல்வர்னு ஒரு பதவி கொடுத்தாங்க. இவங்களுக்கு பதவி மட்டும் வேணும், ஆனா மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்களா? எங்க ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு? இவர் தான் சொல்லியிருந்தார்ல, நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம்னு. இப்ப மோடி அவர்கள் வந்தோடனே பார்த்து பயந்து ஒளிஞ்சிட்டாரா? வெக்கமா இல்லையா அவருக்கு அப்படின்னு நான் கேட்கல, பொதுமக்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. சரி, முதல்வர் வரல, துணை முதல்வர் வரல, இது கோவில்ல நடக்கக்கூடிய ஒரு விழா, இதுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் வந்திருக்கணும்ல. ஆனா சேகர் பாபு அவர்களும் வரவே இல்லை. இவங்களுக்கு கோவில் மூலியமா கிடைக்கக்கூடிய வருமானம் வேணும், ஆனா கோவில்ல ஏதாவது விழானா போய் கலந்துக்க மட்டும் மாட்டாங்களா? அடா இது நியாயம்? ஆனா என்ன நினைக்கிறேன், ஒருவேளை இந்த கோவில்ல கலெக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும் போல் இருக்கு, அதனாலதான் இவர் போவலையோ என்னமோ. வணக்கம் மக்களே, நம்ம ஷோ பேர் 420. நான் உங்க அச்சு, அசால்ட் அச்சு. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இனிமே தனம் கேள்விப்படுவீங்க. முதல்வர்லாம் போகலைங்க, ஆனா எங்க கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் போனாங்கல்ல அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். போய் என்ன பண்ணாங்க? இந்த தங்கம் தென்னரசு இருக்கார்ல, அவர் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வரதுக்கு முன்னாடியே பிரதமர் மோடி அவர்களோட வருகை இந்த தமிழ்நாட்டுக்கே பெருமைங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பில்டப் எல்லாம் கொடுத்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்க கட்சியில இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகளே கோ பேக் மோடி, கெட் அவுட் மோடி அப்படின்ற மாதிரியான ஹேஷ்டேக் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் டிஎன் வெல்கம் மோடின்ற ஹேஷ்டேக்கும் ட்ரெண்ட் ஆயிட்டு தான் இருந்துச்சு. ஆனா நம்ம ஓபிஎஸ் பரப்புன கெட் அவுட் மோடி, கோ பேக் மோடின்ற ஹேஷ்டேக் இன்னும் கொஞ்சம் வீரியமா இருந்துச்சு. இப்போ அந்த மீட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா தங்கம் தென்னரசு அவர்கள் மோடி அவர்களுடைய பின்னாடியே போயிட்டு இருந்தாரு. நான் என்ன நினைக்கிறேன், கோ பேக் மோடி அப்படின்றது மோடி அவர்களுடைய பின்னாடியே போறதுதான் போல் இருக்கு. இதத்தான் கோ பேக் மோடின்னு நாசூக்கா சொல்றாங்க போல் இருக்கு. ஒருவேளை இவரு டிஎம்கேல இருந்து பிஜேபியில சேர்ந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. ஒருவேளை பிஜேபியில மட்டும் சேர்ந்தாருன்னு வைங்க, நாளைக்கே கெட் அவுட் டிஎம்கே அப்படின்ற ஹேஷ்டேக் இவர் போட்டாலும் போடுவாரு. இவருக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அதையும் ட்ரெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க போல் இருக்கு. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, மோடி அவர்கள் டெல்லியில இருக்கும்போது மத்திய அரசுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, ஒன்றிய அரசு எங்களை வஞ்சிக்குதுங்க, தமிழ்நாட்டுக்கு நிதியே கொடுக்க மாட்டேங்குது, மத்த மாநிலத்துக்கெல்லாம் பார்த்து செய்யறாங்க, எங்களை கண்டு கூட மாட்டேன்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குறைகளை சொல்றாங்க. அதுவே மோடி அவர்கள் இங்க வந்தாருன்னு வைங்களேன், அவர் பின்னாடி அப்படியே பம்மிக்கிட்டே சுத்துறாங்க. எதுக்கு? அப்ப ஒண்ணு பேசிக்கிட்டு இப்ப ஒண்ணு பண்றீங்க. ஏதாவது ஒண்ணுனா நேர்மையா ஒரே ஸ்டாண்ட் எடுங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு தேவை இல்லைன்னு போது திட்ட வேண்டியது, நேர்ல பார்த்தோன்னே பம்ம வேண்டியது, இதுக்கு பேர் தான் பச்சோந்தின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இத இப்படி கூட எடுத்துக்கலாம், ஒரு வேளை இவரு ஈடி ரைடு எங்க அவரு மேல வந்துருமோ அப்படின்ற பயத்துலதான் பம்மிக்கிட்டு நிக்கிறாரு போல் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஷோல பொக்கே ஆஃப் தி டே யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா அன்டவுட்டட்லி தங்கம் தென்னரசு அவர்களுக்கே. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு அபாரமான ஒரு விஷயம் என் கண்ணில் பட்டுச்சு. யோ மிலிட்டரி, நீ எங்கேயா இங்க அப்படின்ற மாதிரி நம்ம திருமாவண்ண அந்த ஸ்டேஜ்ல உட்காந்து இருக்காருங்க. இவரு சனாதனத்தை ஒழிப்போம் அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு சுத்தினவரு மோடி அவர்கள் நடத்தின மேடையில உட்காந்து இருக்காரு. நான் கூட ப்ளூ சட்டையை பார்த்தோன்னே ஒருவேளை ப்ளூ சட்டை மாறன் தான் ரிவ்யூ கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு போல நினைச்சேன். ஒத்து பார்த்தாதான் தெரியுது மாத்தி பேசுற நம்ம அண்ணன் திருமா. என்னென்ன இது, உங்ககிட்ட இருந்து இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்ப என்னன்னா சனாதனத்தை ஒழிப்போம் அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் வாய் சொல்லலாம் விட்டுட்டு இருந்தீங்க. இங்க என்னன்னா ஸ்டேஜ்ல 3வது ஆளா முந்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களை இந்த லிஸ்ட்ல எங்க வைக்கிறது? ஒருவேளை இவங்க கூட கூட்டணி கசந்தா அந்த கூட்டணிக்கு போயிடலான்ற எண்ணத்துல அங்க போய் உட்காந்துருப்பாரோ யாருக்கு தெரியும். ஒரு பக்கம் நம்ம அண்ணன் இப்படி பண்ணிட்டு இருக்காரா, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேடையில பேசும்பொழுது இன்னமும் என்ன பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சிருக்காங்கன்னு என்ன கிண்டல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 2 சீட்டுக்காக போயிட்டேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இவங்க சொல்லி நான் கடுப்பாகி இந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்துருவேன் அப்படின்ற எண்ணத்துலதான் தீய சக்திகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு.
ஆனா இதெல்லாம் கேட்டாலும் நான் கோவப்பட மாட்டேங்க, கூட்டணியை முறிக்கவும் மாட்டேன், எனக்கு தெரியும் உண்மை என்னன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், மக்கள் கேட்கறது நியாயம் தானே. நீ அந்த கட்சியோட கூட்டணி வச்சு எவ்வளவு வருஷம் ஆகுது, இன்னமும் 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் தான் அவங்கள ஒட்ட வச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்களே பார்த்துருப்பீங்க, பல போட்டோல நாங்களும் பார்த்துருக்கோம், இன்னுமே உங்களை ஓரமா தான் ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதுல இருந்தே நீங்க விழிப்புணர்வாய் வெளியே வந்திருக்க வேண்டாம். ஆனா நீங்க என்னன்னா 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் இன்னும் அவங்க கூட சிஞ்சாங்க அடிச்சிட்டு இருக்கீங்க. நான் என்ன நினைக்கிறேன், இந்த பக்கம் இந்த கூட்டணி முறியாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நான் பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக கூட்டணியில இருக்கிறதுனாலதான் நான் அவங்க கூட கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்ன திருமா இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்திருக்க விழாவுக்கே போயிருக்காரு. சிம்பாலிக்கா இவங்க கிட்ட இந்த புரிஞ்சு அவங்க கிட்ட கூட்டணிக்கு ஒட்ட போறேன் அப்படின்றத சொல்றாரோ என்னமோ தெரியலங்க. அது மட்டும் இல்லாம 25 வருஷமா தேர்தல்ல நிக்கிறேன், நான் ஏன் ஒரு முதல்வர் கேண்டிடேட்டா இருக்க கூடாது, நாளைக்கே நான் நின்னா மக்கள் எனக்கு ஓட்டு போடதான்ப்பா செய்வாங்க அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு. நாங்களும் என்ன சொல்றோம், நீங்க முதல்வரா நின்னா மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியுதுல, அப்புறம் நீங்க ஏன் கூட்டணிக்கு இந்த கட்சி கூட அந்த கட்சி கூட தாவிட்டு இருக்கீங்க? நீங்களே ஒரு சிஎம் கேண்டிடேட்டா நில்லுங்க, மக்கள் உங்களை இந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க, இந்த அளவுக்கு ஓட்டு போடுறாங்கன்றத அடுத்த எலெக்ஷன்ல பார்த்துட்டா போச்சு. என்னண்ணே நான் சொல்றது சரிதானே? நம்ம ஷோல மீம் ஆஃப் தி டே யாருக்கு போக போகுது அப்படின்னா, இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு, இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து, இப்படி மாத்தி மாத்தி உருட்டிட்டு இருக்க நம்முடைய உருட்டு மன்னன் திருமாவளவன் அவர்களுக்கே இதுவரைக்கும் நம்ம உருட்டை பார்த்தோம். இன்னொரு பக்கம் உருட்டு மன்னர்களுக்கே மன்னன்னு சொல்லப்படுறவர் தான் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள். இவரு இப்பதான் ஆடு மாடு மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தினாரு. அதை பத்தியே மக்கள் எல்லாம் பேசி இன்னும் முடிக்கல. அதுக்குள்ள அடுத்ததா மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்த போறாராம். நான் என்ன கேக்குறேன், அண்ணே இங்க மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, மக்களுடைய பிரச்சனை எதுவுமே உங்க கண்ணுக்கு படலையா? இவங்க பத்தியெல்லாம் பேசணும் அப்படின்னா மக்களும் பதிலுக்கு எழுது நமக்கு ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்கப்பா, நம்ம பேசாம ஆடு மாடு பத்தியே பேசிடுவோம் அப்படின்னு அந்த பக்கம் போறாரா என்னன்னு தெரியல. இப்பதான் மாநாடு நடத்தி முடிச்சாரு, அடுத்து போராட்டம் நடத்த போறாராம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு செடி கொடிக்கு ஏதாவது மரத்துக்கு ஏதாவது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாயில்லா ஜீவன்கள் யாரு அண்ணன் பேசினா எதிர்த்தே பேசாம அமைதியா இருப்பாங்களோ அவங்கள வச்செல்லாம் அரசியல் பண்ண போறாரு போல் இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷமா பேசி மக்கள் தான் அவருக்கு ஓட்டு போடல, ஆடு மாடுகளுக்கு ஓட்டு உரிமை இருந்துச்சா கண்டிப்பா அண்ணனுக்கு போட்டே ஆகும் அப்படின்ற ஒரு தைரியத்துல அடுத்த எலெக்ஷன்ல ஆடு மாடுக்கும் வாக்காளர் அட்டை கொடுங்கப்பா அப்படின்னு அண்ணன் பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. ஆடு மாடு மாநாடுல ஆடு மாடுகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசினாரு அண்ணன், அதை கூட ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்ப்பா. இப்ப மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் அப்படின்னு ஒண்ணு நடத்த போறாரு. நான் என்ன நினைக்கிறேன், இப்ப சமீபத்துல போய் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் பார்த்துட்டு வந்தாருல, அந்த இதுல இவங்க ஏதாவது ஒரு திட்டம் போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ அடுத்து இந்த மாதிரி ஒண்ணு பண்ணுங்க அந்த மாதிரி ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டுதான் அண்ணன் இந்த மாதிரி எல்லாம் அபாரமா யோசிச்சு செயல்பட்டு இருக்காரு போல் இருக்கு. ஒருவேளை உண்மையாவே இவங்க திமுகவோட பி டீமா இருக்குமோ? நமக்கு எதுக்கு வம்பு? பட்ட பகல்ல 10 வயது சிறுமிய வாய பொத்தி ஒருத்தன் தூக்கிட்டு போற மாதிரியான வீடியோ சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆச்சு. நம்மளுமே அதை பார்த்து ஆதங்கப்பட்டோம். இந்த திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா, அவங்களுக்கு வேண்டிய ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா இப்படின்றதுக்குள்ள எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, அந்த கேஸே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த விஷயம் நடந்து 15-16 நாளுக்கு மேல ஆகி இப்பதான் அந்த குற்றவாளியை பிடிச்சிருக்காங்களே. அதுவும் அவன் உண்மையான குற்றவாளியா இருப்பானா அப்படின்றது எந்த கேரண்டியுமே கிடையாது. இவங்க இந்த கேஸ் பிரஷர் ரொம்ப அதிகமாயிடுச்சு, இதை முடிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக கூட யாரோ ஒரு அப்பாவி மேல கூட இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணக்கூடியவங்க தான் இவங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல வழக்குகள் பார்த்திருக்கோம், அதை முடிச்சே ஆகணும்ன்ற கட்டாயத்தின் பேர்லயே பல வழக்குகள் தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த வரிசையில கூட இந்த பையன் இருந்தாலும் இருக்கலாம். இவர் உண்மையாவே குற்றவாளியா இருந்தாரு அப்படின்னா இவரு மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும், இவருக்கு வழங்க வேண்டிய தண்டனைன்றது வழங்கியே ஆகணும். இந்த சம்பவம் நடந்தது கும்மிடிப்பூண்டி கிட்ட, இவரை பிடிச்சது சூலூர் கிட்ட தான் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுக்கும் ஒன்னும் 1000 கிலோமீட்டர் ஒன்னும் வித்தியாசமே கிடையாது. அந்த தப்பா பண்ணிட்டு அவன் தைரியமா அங்கதான் இருக்கான் அப்படின்னா இவனுடைய வீடியோவை போட்டு போட்டு காட்டுறாங்க, தினமுமே நியூஸ்ல போட்டு போட்டு காட்டுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் ஒருத்தர் கூடவா அது அவன் தான் அப்படின்னு தெரியல. இத்தனை நாள் கழிச்சு அவனை பிடிச்சிருக்கீங்க, பிடிச்சதும் இது உண்மையா இருக்குமா என்னன்றதும் தெரியல. உண்மையாவே இந்த தப்ப பண்ணது அவன் தான் அப்படின்னா நீங்க எதுக்கு முகத்தை மறைச்சு கூட்டிட்டு போறீங்க? ஒரு அயோக்கியத்தை பண்ண அயோக்கியம் தானே அவன், அவனுடைய மூஞ்சிய மக்கள் பார்த்தா என்ன ஆயிட போகுது? சரிங்க, மக்கள் எல்லாம் ஆத்திரத்துல அவனை தாக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் பந்தோபஸ்தோட கூட்டு வரீங்க, இது ஒத்துக்க கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அவனுடைய முகத்தை மறைக்கிறதுக்கான தேவை என்ன? ஒருவேளை பொதுமக்களுடைய வாய் அடைக்கணும், ஏன்னா தேர்தல் வரப்போகுதுல, இத ஒரு விஷயமா வச்சு
எங்க அரசாங்கத்தை குறை சொல்லிட்டே இருப்பாங்களோ அப்படின்ற பயத்துல கூட பொதுமக்களுடைய வாய் அடைக்கிறதுக்காக கூட இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஷோல கொட் ஆஃப் த டே யாருக்கு போக போகுது அப்படின்னா, அன்டவுட்டட்லி நம்முடைய அண்ணன், பாசமிகு அண்ணன், நேசமிகு அண்ணன் திரு சீமான் அவர்களுக்கு மட்டும்தான். ஆடு மாடு மட்டும்தான் வச்சு இவர் அரசியல் பண்ணுவாரு அப்படின்னா ஆடு மாடுகளுக்கான தலைவனாவே போயிடலாமே. மக்களுக்கான தலைவனா எதுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு? அதுக்காகவே இன்னைக்கு நம்ம ஷோ அவருக்கு ஒரு கட்டு போட போறோம்.